வெல்கம் டு ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவோட ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் இன்டெக்ரல் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன், ஃப்ளோட் அண்ட் டபுள் அந்த டேட்டா டைப் பற்றி பார்ப்போம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுறதுல ரெண்டு டேட்டா டைப் அவைலபிளாக இருக்குது, ஃப்ளோட்டு டபுள். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் சி, வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்ஸில் ஃப்ளோட்டை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஜாவாவில் ஃப்ளோட்டு டபுள்னு ரெண்டு இருக்குன்னு நான் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கேன். These types follows the IEEE 754 standard for floating point arithmetic, which defines how floating point numbers are stored and operated on in binary format. இப்போ இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு IEEE 754 ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இன்டெக்ரல் டைப் மாதிரி இந்த லோ லெவலில் சிஸ்டம் பைனரி ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறது இங்கே கொஞ்சம் டிஃபர் ஆகும். இந்த டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸை ஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த இது எல்லாமே நம்ம அந்த IEEE 754 ஸ்டாண்டர்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் எந்த இடத்துல நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும், ஃப்ளோட் எங்கே யூஸ் பண்ணணும், டபுள் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரோக்ராமருக்கு தெரியும். ஓகேங்களா? ஏன்னா இந்த டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே மணி ரிலேட்டட் வேரியபிள், அப்புறம் வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இன்டர்னலாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. என்னால் முடிஞ்ச அளவு இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன், தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஒய் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெக்வயர்டு இன் ஜாவா, ஏன் ஜாவாவில் தேவைப்படுது இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்? எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயுமே இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் IEEE 754 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ் எல்லாமே நம்ம அதில் அக்காமடேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணி தான் அக்காமடேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 3.14, 2.75 அந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் வர்றது எல்லாமே நாட் எ ஹோல் நம்பர் இல்லாத இன்டிஜர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் IEEE 754 ஸ்டாண்டர்டில் தான் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இந்த ஸ்டாண்டர்டைஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ளோட் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட் சிங்கிள் ப்ரெசிஷன். ஓகேங்களா? ப்ரெசிஷன்னா உங்களுக்கு அக்யூரசி அப்படிங்கிற மாதிரி நம்ம அனதர் வேர்ட் சொல்லலாம். about 7 decimal 6 to 7 decimal digits வந்து அக்யூரேட்டாக இருக்கும் இந்த ஃப்ளோட்டில். ஓகேங்களா? சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் நமக்கு டிசைரான நமக்கு தேவைப்படுற வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். 3.14 F அப்படிங்கிற மாதிரி. F வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா இது வந்து ஒரு ஃப்ளோட் டைப் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான, ஃப்ளோட் டைப்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு வேல்யூ. ஓகேங்களா? எஃப்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். அது ஏங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் 2-3 பாயிண்ட்ஸ். ஏன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்ட், எப்படி ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை வந்து இன்டர்னலாக சிஸ்டம் ரெப்ரசன்ட் ஆகுதுங்கிறதையுமே நான் இந்த வர்ற வீடியோவில் அப்கமிங்கில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட் இஸ் சிங்கிள் ப்ரிசிஷன்? இங்கே சிங்கிள் ப்ரிசிஷன் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட் இஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் IEEE 54 சேஸ், என்ன அந்த ஸ்டாண்டர்டில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம அதை பார்ப்போம். IEEE 754 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன், இதில் 3 டைப்பாக இதை வந்து பிரேக் பண்ணிக்கலாம். இதை 3 காம்போனண்ட்டாக பிரேக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 3.14 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 3 டைப் ஆஃப் காம்போனண்ட்டாக இன்டர்னலாக இதாகும், டிஃபர் ஆகும், இன்டெல் பிரேக் டவுன் ஆகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் பிட், எக்ஸ்போனன்ட், மேண்டிசா அப்படின்னு சொல்லிட்டு, சைனு, எக்ஸ்போனன்ட், மேண்டிசா அப்படின்னு சொல்லிட்டு 3 காம்போனண்ட்டாக நமக்கு அது வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? சைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது. ஒரு வேல்யூ கொடுக்குறோம். இப்போ 3.14னா பாசிட்டிவ் வேல்யூ, மைனஸ் 3.14னா நெகட்டிவ் வேல்யூ. ஸோ அந்த இண்டிகேஷனை இந்த சைன் வேல்யூ வச்சு, இந்த சைனுங்கிற பிட்டில் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா? 0ங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ, 1ங்கிறது நெகட்டிவ் வேல்யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போது நெக்ஸ்ட் எக்ஸ்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போனன்ட்னா இதில் நம்ம
நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்குறப்போ இந்த எக்ஸ்போனன்ட் இந்த மேண்டிஸா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு ஒரு இன்டர்னலாக ஒரு நம்பர் கொடுக்குற டெசிமல் ஆர் ஃப்ராக்ஷன் நம்பரை நம்ம கொடுத்தோம்னா அது வந்து இன்டர்னலாக சிஸ்டம் லெவலில் லோ லெவலில் ஸ்டோர் பண்ணுறப்போ பைனரி ஃபார்மெட்டாக ஸ்டோர் பண்ணுறப்போ 3 லெவல் இருக்கும். இதில் 3 லெவலாக நமக்கு இதாக இருக்கும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று கன்வெர்ட் டு பைனரி, நார்மலைஸ் த பைனரி கன்வர்ஷன் ஃபார் எக்ஸ்போனன்ட். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபார்மெட்டை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் நான் வந்து 5.75 அப்படிங்கிற ஒரு நம்பரை எடுத்துக்கேன். அது வந்து இன்டர்னலாக எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. இப்போ 5.75 தானே. ஃபஸ்ட்டு அதோட ஹோல் நம்பர் எடுத்துக்கிறேன். 5.75ல் 5 மட்டும் எடுத்துக்கிறேன். அதோட பைனரி ரெப்ரசன்டேஷன் என்னன்னு பார்க்குறேன். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து பைனரி ஒரு நம்பரை வந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். என்னென்னா இப்போ 5 அப்படிங்கிறத 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 2 2s are 4. ஓகேங்களா. 1 ரிமைண்டர் வருதா, அந்த 1ங்கிறத இங்கே நான் மென்ஷன் பண்ணிக்குவேன். 2 2s are 1. ஓகேங்களா. இந்த 1ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்குவேன். ஸோ இந்த கீழே இருந்து மேலே நமக்கு வந்து எடுத்துக்குவோம் அந்த பைனரிங்கிறத. 101 அப்படிங்கிறது தான் இதோட பைனரி ஃபார்மட். இப்போ ஃப்ராக்ஷனுக்கு பைனரி கண்டுபிடிப்போம். இப்போ நான் 5க்கு கண்டுபிடிச்சிட்டேன். 5.75 அப்படிங்கிறத என்னோட நம்பர். இதில் 0.75க்கு இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஃப்ராக்ஷன். ஸோ அது வந்து எப்படின்னா 0.75 இன்ட்டு 2, அதாவது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1.5. சரிங்களா. இப்போ இதில் 1ங்கிறத இந்த சைடு ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற 1ங்கிறத எடுத்துக்குவேன். ஓகேங்களா. இப்போ நான் இதை 1ன்னு எடுத்தேன்னா இப்போ 0.5 இருக்கும். இந்த 0.5 இன்ட்டு 2னா இப்போ 1ங்கிறது வரும். 1.0ன்னு வரும். இப்போ இந்த 1 எடுத்துட்டேன்னா எனக்கு 0ன்னு வந்துடும். அப் டு 0 வர்ற வரைக்கும் நம்ம அதை மூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி நமக்கு வர்ற வேல்யூவை அப்படியே எடுத்துக்குவேன். இங்கே 1 வந்திருக்கிறதுனால நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. 0 வர்ற வரைக்குமே நான் இந்த மல்டிப்ளிகேஷனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த ஹோல் நம்பர் ஃப்ராக்ஷனை 1ங்கிறத எடுத்து மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா. இப்போ பைனரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 5.75 வந்து 5க்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்க 101. ஓகேங்களா. அந்த 101ங்கிறத போட்டுருவேன். பாயிண்ட் டெசிமலுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் 11ன்னு சொல்லிட்டு அந்த 11ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுவேன். இது வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நம்பர் இருக்கு. இப்போ இதே இந்த 5.75 இல்லாமல் வேற நம்பர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 3 டிஜிட் இல்லாமல் இப்போ 101ன்னு வராமல் 10115 அப்படிங்கிற மாதிரியும் வரலாம். ஸோ இதை 1 டிஜிட்டுக்கு இந்த லெஃப்ட் சைடில் 1 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும். ஓகேங்களா. 1 டிஜிட்டுக்கு வச்சு கொண்டு வரணும். ஸோ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 101.11 அப்படின்னு இருக்கா. இதுல இருந்து இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூவை நான் ஜஸ்ட் 1க்கு பக்கத்தில் கொண்டு போகிறேன். அப்படி 2 டிஜிட்டை ஜம்ப் பண்ணி போகிறதுனால 1.0111 இன்ட்டு 2 to the power 2. ஏன் இந்த 2 to the power 2னா 2 டெசிமல் ஜம்ப் பண்ணி நான் போகிறேன். ஓகேங்களா. ஸோ அதனால் 2 to the power 2 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த நம்பர் வந்தாலுமே 1 பாயிண்ட் அப்படிங்கிற அதாவது 1 டிஜிட்டுக்கு நம்ம வந்து அதை வந்து மூவ் பண்ணி நார்மலைஸ் பண்ணிடணும். ஓகேங்களா. அதை பவரில் போட்டு நம்ம நார்மலைஸ் பண்ணிடணும். ஸோ இன்கேஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ இந்த பாயிண்ட் வந்து 0.050111 அப்படின்னு போச்சுன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போவோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போச்சுன்னா ஆப்வியஸாக இந்த சைடு 2 to the power எத்தனை டிஜிட் நம்ம தள்ளி போகிறோமோ ரைட் ஹேண்ட் சைடு போகிறோமோ அதோட -1 2 அப்படிங்கிற மாதிரி எத்தனை டிஜிட் போகிறோமோ அந்த மாதிரி போகும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆஃப்டர் நார்மலைசேஷன் த நம்பர் இஸ் 1.0111 இன்ட்டு 2 to the power 2. ஓகேங்களா. இதுதான் வந்து நார்மலைஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிது. ஸோ இப்போ பைனரி கன்வர்ஷன் ஃபார் எக்ஸ்போனன்ட் இருக்கு பார்த்தீங்களா. இந்த 2 அப்படிங்கிறது வந்து பைனரியை குறிக்கிறது. இந்த பவருங்கிறது நமக்கு ஒருவருக்கும் மாறும். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி
எக்ஸ்போனண்ட்டை சேவ் பண்ணிடுவோம். ஒரு பிட்டில் ஒரு 8 பிட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே மேண்டிஸா சிக்னிஃபிகண்ட் எல்லாத்தையுமே மேண்டிஸால சேவ் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸ்போனண்ட்டுக்குமே பைனரி கண்டுபிடிக்கணும். அதனால இந்த 2 to the power 2ஓட இந்த 2ஓட பவரில் இருக்க 2ஓட அங்கே 3 இருக்கலாம் 5 இருக்கலாம் பேஸ்ட் ஆன் நம்பரை பொறுத்து அந்த நம்பருக்கு எக்ஸ்போனண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எக்ஸ்போனண்ட்டுக்கு பைனரி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த எக்ஸ்போனண்ட்டுக்கு பைனரி எப்படி கண்டுபிடிப்போம்னா இது வந்து 32 பிட் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் இருக்கு. 1 பாயிண்ட் மேண்டிசா இன்டூ 2 to the power e minus 127 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்கு. 1 பாயிண்ட் மேண்டிசாங்கிறது இங்கே பாருங்க, இதுதான் இந்த இடத்துல நார்மலைஸ் பண்ணது தான். 1 பாயிண்ட் மேண்டிசா வேல்யூ இன்டூ 2 to the power e minus 127. இது ரெண்டையுமே நம்ம ஈக்குவல் பண்ணால் e power 127 ஈக்குவல் டு இந்த பவரில் இருக்க 2. ஓகேங்களா? இந்த சைடு இருக்க மைனஸ் 127 இந்த சைடு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணோம்னா 127 + 2. ஸோ இப்போ நான் இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 129. ஓகேங்களா? இப்போ 129க்கு நம்ம பைனரி ஃபார்மேட் எடுக்கிறோம். ஓகேங்களா? 129க்கு பைனரி ஃபார்மேட் எடுத்தோம்னா 129 இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன், இதை ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா? எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 10000001 அப்படிங்கிற ஒரு பைனரி ஃபார்மேட் எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபைனல் ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சைனில் வந்து இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு போட்டுருவேன். எக்ஸ்போனண்ட்டில் வந்து இதோட வேல்யூ கொடுத்துருவேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல 0 வரும், ஏன்னா இது நம்ம பாசிட்டிவ் நம்பர் தான், அதனால இந்த இடத்துல 0 தான் வரும். எக்ஸ்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 129 கண்டுபிடிச்சிருக்கோமா அந்த வேல்யூவை போட்டுருவோம். மேண்டிசா வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், நார்மலைஸ் பண்ணதுக்கப்புறம் மேண்டிசா கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த வேல்யூ தான் 1.0111. இந்த ஒன்னுங்கிறது நமக்கு ஆல்வேஸ் 1 நமக்கு வரும். எண்டில் லாஸ்ட்டாக எப்போவுமே நமக்கு 1 தான் வரும். ஸோ அந்த 1ங்கிறத நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 0.111ங்கிறத தான் மேண்டிசாவாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல 0.111 இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 பிட்டு. ஓகேங்களா? நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து 32 பிட்டு. ஒரு பிட்டு சைனுக்கு, 8 பிட்டு எக்ஸ்போனண்ட்டுக்கு, 23 பிட்டு மேண்டிசாக்கு. இப்போது 23 பிட்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 0.111 தான், 4 டிஜிட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ மீதி இருக்க எல்லாத்தையுமே 0ன்னு போட்டுக்குவோம், அவ்வளோதான். இதுதான் மேண்டிசா கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதை தான் இந்த இடத்துல ஃபில்அப் ஆகிக்கும். சைனுங்கிறது போட்டுருவோம், எக்ஸ்போனண்ட்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ போட்டுருவோம், மேண்டிசாங்கிறத போட்டுருவோம். ஸோ இப்படித்தான் இன்டர்னலாக ரெப்ரசன்ட் ஆகும். ஓகேங்களா? 23 பிட்டுங்கிறது ஒரு 23 பிட் வந்து 7 டிஜிட்ஸ் தான், மேக்ஸிமம் 7 டிஜிட்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ நான் அதை லிமிட்டேஷன்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன், ஃப்ளோட் லிமிட்டேஷன்ஸில் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைனலாக 32 பிட் வேல்யூ 5.75க்கு 32 பிட் வேல்யூ இன்டர்னலாக எப்படி ஸ்டோர் ஆகும்னா இந்த மாதிரி தான், சைனு, எக்ஸ்போனண்ட், அதோட மேண்டிசா வேல்யூ, அப்படித்தான் நமக்கு இன்டர்னலாக ஸ்டோர் ஆகும். ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் ப்ரிசிஷன் 32 பிட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். அதனால் இது வந்து 7 டெசிமல் டிஜிட்ஸ் தான், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் 7 டெசிமல் டிஜிட்ஸ் தான் அக்யூரேட்டாக இருக்கும். என்ன ரீசன்னா இங்கே 23 பிட்டு தான் மேண்டிசாக்கு அலோகேட் பண்ணியிருக்கோம். 23 பிட்டுனா 7 டிஜிட்ஸ் தான் வரும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 7 டிஜிட்ஸ் தான் வரும். அதனால தான் இதோட ப்ரெசிஷன் வந்து 7 டிஜிட்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நான் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல எப்பவுமே எஃப்ங்கிறத சஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, அது என்ன ரீசன்னா கம்பைலர், ஜாவா கம்பைலர் வந்து எப்பவுமே நம்மளோட ஃப்ளோட் ஃப்ராக்ஷன் வந்து டபுளாக தான் கன்சிடர் பண்ணும். அந்த டபுள் வேல்யூ வந்து நம்ம கண்டிப்பாக இது வந்து டபுள் வேல்யூ கிடையாது, ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணணும். பை டிஃபால்ட் இதை டபுள்னு தான் எடுத்துக்கும். ஸோ அந்த மார்க் பண்ணுறதுக்கு தான் எஃப்ன்ற மாதிரி சஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இல்லாட்டினா நமக்கு கம்பைல் டைம் எரர் வந்து பாசிபிள் லாஸ் ஆஃப் ப்ரிசிஷன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எரர் த்ரோ பண்ணும். நான் உங்களுக்கு அதை ஒரு எக்ஸாம்பிளாக ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் ஃபைல் எழுதியிருக்கேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிசிஷன் காட்டுறேன்.
இங்கே நான் வந்து நிறைய டிஜிட்ஸ் கொடுத்துருக்கேன். 3.1489 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 டிஜிட்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்கேன். இதை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். உங்களுக்கு இதோட அவுட்புட் பாருங்க. floating point dot java. எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கே நான் எஃப்னு மென்ஷன் பண்ணலை. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எரர் வருது. எரர் இன்கம்பேட்டபிள் டைப் பாசிபிள் லாஸி கன்வர்ஷன் ஃப்ரம் டபுள் டு ஃப்ளோட். கம்பைலருக்கு இதை வந்து ஒரு டபுளாக தான் பை டிஃபால்ட் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இதில் லாஸ் இருக்கும். அதனால் இதை வந்து ரிசால்வ் பண்ணுங்க அப்படின்னு எரர் த்ரோ பண்ணுது. நம்ம இந்த இடத்துல எஃப்னு ஆட் பண்ணோம்னா இந்த எரர் இது வந்து கேப்ஸ் ஆர் ஸ்மால் எஃப் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சாரி, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு இப்போ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நான் கொடுத்துருக்க வேல்யூ ரொம்ப அதிகபட்சமான வேல்யூ. பட் எனக்கு கிடைச்சிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா 3.1489239 வரைக்கும் தான் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து இருக்க வேல்யூ எல்லாமே ஸ்கிப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7 டிஜிட்ஸ் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரிசிஷன் இது அந்த 23 பிட் மேண்டிசாலா ஸ்டோர் பண்ண முடிஞ்ச அளவு தான் இது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ ஃப்ளோட் வந்து பேசிக்கலாக ப்ரோக்ராமிங்கில் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மெயினாக டபுள் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ பிக் டெசிமல் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கு. இந்த மணி ரொம்ப அக்யூரேட்டாக வேணும், மணி ரிலேட்டட் 8 டிஜிட் 15 டிஜிட்ஸ் தாண்டியெல்லாம் போகும்னா நீங்கள் இதுதான் பிக் டெசிமல்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டபுளுமே மோஸ்ட் காமன்லி யூஸ்டு தான். உங்களுக்கு லேட்டராக இப்போ வர்றப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ லிமிட்டேஷன்ஸ் அதுதான். நீங்கள் இப்போ பார்த்த எக்ஸாம்லேயே உங்களால் 6 to 7 டெசிமல் டிஜிட்ஸ் தான் பார்க்க முடியுது. ப்ரிசிஷன் வந்து 6 to 7 டிஜிட்ஸ் தான் பார்க்க முடியுது. டிஃபால்ட் டபுளாக இருக்கும். அதனால் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக எஃப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் IEEE ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டபுள். இது டபுள் ப்ரிசிஷன், விச் மீன்ஸ் அது வந்து 32 பிட்டு. ஓகேங்களா? இது வந்து ஒரு 64 பிட்டு டபுள் ப்ரிசிஷன். இதோட ப்ரிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 to 16 டிஜிட் டெசிமல் ஃப்ராக்ஷன் டிஜிட்ஸ் வரைக்குமே அக்யூரேசி இருக்கும். இதெல்லாமே நமக்கு வந்து ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ அந்த மாதிரி இதில் போகிறப்போ உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன் ஃப்ளோட்டு யூஸ் பண்ணாமல் டபுள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நீங்கள் இதெல்லாமே மென்ஷன் பண்ணுறதுக்காகத்தான் கொஞ்சம் இன்டர்னலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1.7 into 10 to the power 308. ஓகேங்களா? ப்ரிசிஷன் வந்து 15 to 16 டிஜிட்ஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். சின்டாக்ஸ் டபுள், வேரியபிள் நேமு 3.145 நம்ம டிசைட் தேவைப்படுற நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இது ஃப்ராக்ஷனுக்காக கொடுக்குற ஒரு டேட்டா டைப். IEEE ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் டபுள். இதில் இதுவுமே 3 டிஜிட்ஸ் தான். இதுவுமே ஃப்ளோட்டு மாதிரியே தான், நத்திங் பட் இதுலேயுமே 3 காம்போனன்ட்ஸ் இருக்கும். சைனு, எக்ஸ்போனன்ட், மேண்டிசா. ஓகேங்களா? இதில் வந்து சைனுக்கு 1 பிட்டு, எக்ஸ்போனண்ட்டுக்கு 11 பிட்டு, மேண்டிசாக்கு 52 பிட்டு. இது ஒன்று தான் உங்களுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால தான் இதோட ரேஞ்சுமே அதிகமாக இருக்கும். ஃப்ளோட்டை கம்பேர் பண்ணுறப்போ இதோட ரேஞ்சுமே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதை தவிர இதில் யூஸ் பண்ணுற அந்த இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன் எல்லாமே காமன் தான். என்ன அதில் வர்ற பயாஸ் நம்பர் மட்டும் 123 அப்படிங்கிற மாதிரி 1023ங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? இங்கே பயாஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயாஸ் நம்பர் இந்த இடத்துல 1 பாயிண்ட் மேண்டிசா இன்டூ 2 பவர் மைனஸ் 127 கொடுக்குறோமா? இது 32 பிட்டுக்கு 127. இதே 64 பிட்டுக்குன்னா 1023ன்னு வரும். அதை தவிர இதோட ஸ்டெப்ஸ் எல்லாமே காமன் தான். இன்டர்னல் ரெப்ரசன்டேஷனில் இதோட 52 பிட் மேண்டிசா 52 பிட்டை ஆக்குபை பண்ணுறதுனாலையும்
எக்ஸ்போனண்ட்லாம் நமக்கு 11 பிட் இருக்கிறதுனாலையும் இதோட ரேஞ்ச் அதிகம். ஸோ ப்ரிசிஷனுமே டபுளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது டபுள் ப்ரிசிஷன். இதுதான் வந்து மெயினாக காமனாக நம்ம டெசிமலை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு காமனாக ப்ரோக்ராமர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது டபுள் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரெக்கமெண்டடும் கூட. ஓகேங்களா? ரொம்ப உங்களுக்கு மெமரி கிரிட்டிக்கலாக இருந்துச்சுன்னா ஃப்ளோட். இது வந்து எனக்கு 2 டிஜிட்ஸை கூட தாண்டாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்றப்போ ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது டபுள் தான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? டபுள் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் string of args double s equal to 3.14. நான் ஒரு மேக்ஸிமம் நிறைய டிஜிட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை பிரிண்ட் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் ஜஸ்ட்டு டபுள் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டு டபுள் வேல்யூ இஸ் ப்ளஸ் எஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். அஸ் யூ நோ கிளாஸ் நேம் தான் வந்து ஃபைல் நேமாகவும் இருக்கணும். டாட் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். ஜாவா சி டபுள் டெஸ்ட் டாட் ஜாவா. எனக்கு இப்போ ஃப்ளோட்டில் வந்த எரர் வரல. பார்த்தீங்களா? எனக்கு எஃப்னோ இல்லை டினோ எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா பை டிஃபால்ட் இது டபுளாக தான் எடுத்துக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி எந்த கன்வர்ஷனும் இங்கே பண்ண தேவையில்லை. ஜாவா டபுள். ஸோ இங்கே பாருங்க, இந்த நம்பர் வந்து நான் இங்கே நிறைய கொடுத்துருக்கேன். பட் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15 டிஜிட்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 4243 இங்கே மாதிரி. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே லெஸ் அக்யூரஸியாக தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா? 15 அப் டு 15 டிஜிட்ஸ் வரைக்குமே டபுள் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டபுளுக்கும் ஃப்ளோட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? மோஸ்ட் காமன்லி நம்ம டபுள் யூஸ் பண்ணிக்கிறது தான் ரெக்கமெண்டட். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்துருக்கேன். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். தேங்க்யூ.